நண்பர்களே, எருசலேமின் நகரின் சிறப்பு அங்கு வாழ்கின்ற மக்களுடைய பண்புகளை பொறுத்தது. அவை என்ன என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தருகிற செய்யுளை இன்று நாம் காண்கிறோம். அந்த செய்யுளிலே யூதர்களுடைய தனித்தன்மை என்ன என்பதை பற்றி வீரமாமுனிவர் மிக அழகாக எடுத்துச் சொல்லுகிறார். உலகெல்லாம் வணங்கும் பொது அற தனிக்கோல் ஓச்சிய இறைவனை வணங்க அலகலாம் கடந்து பழுது அற பயத்த நெறி அறநுறி பருமையால் விலகேலா நயங்கள் தாங்கிய குடிகள் விழைவொடு பதிந்த தன்மைத்து இலகையலா நகரை நிலத்திரை பழிக்கும் எருசலேம் என்னும் மாநகரம் என்று அதனை சொல்லுகின்றார். நகர படத்திலே இந்த அற்புதமான சொல்லோவியத்தை நாம் பார்க்கின்றோம். சொல்லுக்கு சொல் பொருள் வேண்டுமென்றால் இதோ ஒரு பொழிப்புரை. பிற தெய்வங்களுக்கும் பொது என்ற தன்மை நீங்க தனி செங்கோல் செலுத்தி வருகின்ற உலகெல்லாம் வணங்கத்தக்க மெய்யங்கடவுளையே வணங்குவதாலும் அளவெல்லாம் கடந்து பழுதற்ற பயனை தரக்கூடிய அறநெறிப்படி ஒழுகுகின்ற அருமையாலும் ஒப்புமை நீங்கிய எல்லா நன்மைகளும் தாங்கிய குடிகள் விருப்பத்தோடு தங்கி இருக்கின்ற தன்மையாலும் எருசலேம் என்னும் பெரிய நகரம் இந்த நில உலகிலே விளங்கும் எல்லா நகரங்களையும் பழித்து மேலோங்கி நிற்கும். தனித்துவம் கொண்ட ஆண்டவனை வணங்குகின்றார்கள். தன்னேரற்ற முறையில் செங்கோல் செலுத்தும் அரசனை வணங்குகிறார்கள். உலகமையாகவும் வணங்கத்தக்க அந்தவனை தொழுகின்றவர்கள் அங்கே வாழ்கின்றவர்கள். அவர்கள் அறநெறிப்படி வாழ்கின்றவர்கள். எல்லா நலனும் நிறைந்தோர் வாழும் நகரம் எருசலேம். அதனால் உலக நகரங்களில் எல்லாம் உயர்ந்தது அது என்று சொல்வதை பார்க்கிறோம். உலகெல்லாம் வணங்கும் பொதுவர தனிக்கோலோச்சிய விரைவனை வணங்க வலகலாம் கடந்த பழுதர பயத்த வரநெறி அருமையாலோமை விலகலா நயங்கள் தாங்கிய கொடிகள் விழைவொடு வதிந்த தன்மை திலகலா நகரே நிலத்திடை பழிக்கு எருசலேம் என்னும் மாநகரம் என்று அதனை மிக அருமையாக சொல்லுகிறார். நகரத்தினுடைய அழகு என்பது அங்கிருக்கிற கட்டடங்கள், அங்கிருக்கிற செல்வ சிறப்பு ஆகியவற்றில் அடங்கவில்லை. அவர்கள் உண்மை கடவுளை வழங்குகிறார்களா, அறநெறியிலே நடக்கின்றார்களா, அன்பு உள்ள உள்ளங்கொண்டவர்களாக விளங்குகிறார்களா, இதையெல்லாம் பொறுத்துதான் சிறப்பு என்று சொல்லி எருசலேம் நகரிலே அத்தகைய யூதர்கள் வாழ்கிறார்கள். ஆகிய உலகில் உள்ள எல்லா நகரங்களிலும் உயர்ந்த நகரம் எருசலேம் என்று அதனை சிறப்பாக சொல்வதை பார்க்கிறோம். நாமும் நம்முடைய நகரங்களை அத்தகைய நகரங்களாக ஆக்குவதற்கு முயல்வோமாக. வாழ்க.